அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, இந்த தியரி ஆஃப் யூனிஃபார்ம் பெண்டிங். நாம யூனிஃபார்ம் பெண்டிங்னா என்னன்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதுதான் இங்க எழுதியிருக்கேன். வாட் இஸ் அ யூனிஃபார்ம் பெண்டிங்? அதாவது ஒரு பீம் எடுத்துக்கிட்டு ஒரு பீம்னா 2 எண்ட் இருக்கும். அந்த 2 எண்ட்லயும் லோடு குடுத்தீங்கன்னா, நடுவுல என்ன செய்றீங்கன்னா, ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டோ இல்ல ஒரு 2 நைஃப் எட்ஜஸோ வச்சுக்கிட்டு 2 பக்கமும் லோடு குடுத்தீங்கன்னா, அந்த பீம் எப்படின்னா ஒரு கர்வ்ட் ஷேப்ல வளையும். ஸோ இந்த மாரி பெண்டிங் தான் என்னன்னு சொல்லணும்னா, த யூனிஃபார்ம் பெண்டிங். ஸோ இஃப் யூ ஆர் லோடட் அட் த 2 எண்ட் ஆஃப் த பீம், ஒரு பீம்ல என்னன்னா, நாம 2 பக்கமும் லோட் பண்றோம். இஃப் யூ ஆர் loaded at the 2 end of the beam, if you are loaded to end of the beam, uh, the then the beam or the beam bend like an arc. It is looking like a arc of the circle. அந்த பெண்டிங் அதனால தான் நம்ம என்ன சொன்னோம், இட்ஸ் a யூனிஃபார்ம் பெண்டிங். ஏன்னா 2 பக்கமும் லோட் கொடுக்குறோம். இட் வில் பி யூனிஃபார்ம். ஸோ அது எப்படி யூனிஃபார்மாக இருக்குன்னா, இட் வில் பி லுக்கிங் லைக் a arc of the circle. ஸோ arc, this is called uniform bending. ஸோ நம்ம இதிலிருந்து எப்படி நம்ம தியரியை டெவலப் பண்ணுறது இந்த யூனிஃபார்ம் பெண்டிங்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யலாம்னா, ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம ஒரு பீம் எடுத்துக்கிட்டோன்னா, இங்கே வந்து என்ன செய்யலாம்னா, ஒரு டயக்ராம் ஜஸ்ட் யூ கேன் ட்ரா த டயக்ராம் ஃபார் த யூனிஃபார்ம் பெண்டிங். அதை எப்படி நாம வந்து பிக்சராக பார்க்குறது? ஸோ இப்போ அந்த டயக்ராம் வந்தீங்கன்னா, we can choose the beam of length L. நான் என்ன செய்யறேன்னா, இந்த மாதிரி ஒரு பீம் சூஸ் பண்ணிக்கிறேன். இதனுடைய லென்த் என்னன்னு வச்சுக்கிறேன்னா, Lன்னு வச்சுக்கலாம். ஸோ you can take the length of the beam is L. நான் என்ன செய்யறேன்னா, இந்த ஹோல் லென்த் எடுக்காத ஒரு 2 நைஃப் எட்ஜஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். எங்கன்னா, இங்க ஒரு நைஃப் எட்ஜஸ், அதுக்கப்புறம் என்ன செய்யறேன்னா, at a distance L, இங்க ஒரு நைஃப் எட்ஜஸ் வைக்கிறேன். ஜஸ்ட் யூ கேன், இது 2 நைஃப் எட்ஜஸ்க்கு மேலே அதை வைக்கிறேன். இதுக்கு ரெண்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் என்னன்னா, ஜஸ்ட் இந்த பாயிண்ட், அந்த நைஃப் எட்ஜஸ் இருக்க பாயிண்ட் வந்து C வைக்கிறேன், D வைக்கிறேன். இந்த Cக்கும் Dக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லிக்கிறேன்னா L. So you can call the L is the length of the beam between the two knife edges. அப்படின்னா இதனுடைய ஒரு எண்ட் ஆஃப் த பீம் ஏன்னு வைக்கிறேன், மற்றொரு எண்ட் ஆஃப் த பீம் வந்து பின்னு வைக்கிறேன். ஸோ இந்த ஏ எண்டுக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு வைக்கிறேன்னா ஏன்னு வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கும் அதாவது டிக்கும் இந்த பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அதையும் நான் என்ன வச்சுக்கிறேன்னா, யூ கேன் கால் திஸ் டிஸ்டன்ஸ் ஆல்சோ ஈக்குவல் டிஸ்டன்ஸ். அதாவது ஃப்ரீ எண்டில் இருந்து அந்த நெய்ஃப் எட்ஜஸ் இருக்கிற தொலைவு வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸாக எடுத்துக்கிறேன் ஏ. அந்த 2 நெய்ஃப் எட்ஜஸ்க்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் எல்ன்னு எடுத்துக்கிறோம். அதனுடைய சென்டர் பாயிண்ட் கூட என்னன்னு எடுத்துக்கிறீங்கன்னா, யூ கேன் கால் தி சென்டர் பாயிண்ட் ஒரு ஹச்ன்னு வச்சுங்க. ஏன்னா இந்த சென்டர் பாயிண்ட் ஆஃப் த பீம். இப்போ என்னன்னா, இதில் நாங்கள் இது வரைக்கும் லோடு கொடுக்கல, ஜஸ்ட் 2 நெய்ஃப் எட்ஜஸ் தான் வச்சுருக்கோம். இப்போ என்னன்னா, இப்போ இந்த எண்ட்லையும் சைமில்டேனியஸாக என்ன கொடுக்குறீங்கன்னா, அதாவது 2 எண்ட்லையும் லோட் கொடுக்குறீங்க. யூ ஆர் ஜஸ்ட் கிவிங் த டபிள்யூங்கிற லோடு வந்து இங்கே கொடுக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? ஸோ இங்கேயும் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க, அதே போல் ஏ எண்ட்லையும் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. என்னென்னா டபிள்யூங்கிற லோடு கொடுத்தீங்கன்னா எந்த மாதிரி பெண்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் அதே டயக்ராமை நாம் இந்த ரைட் ஹேண்ட் சைடில் ட்ரா பண்ணலாம். இது எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா, அது 2 நைஃப் எட்ஜஸ் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். யூ ஆர் ஜஸ்ட் கீப்பிங் த நைஃப் எட்ஜஸ். நம்ம அதுக்கு ஒரு ரெக்டாங்குலர் டயக்ராம் மாதிரி கூட வரைஞ்சிக்கலாம்.
So just you're keeping one knife edges. Next another knife edges. நான் இங்கே கொஞ்சம் சின்னதாக டயக்ராம் ட்ரா பண்ணிக்கிறேன். இல்லைன்னா இதை தூக்கி கொஞ்சம் தொலைவாக கூட வச்சுக்கலாம். இங்கே ஒரு knife edges. ஓகே, என்னுடைய knife edgesஸோட எட்ஜ் வந்து ஷார்ப்பாக இங்கே வரைஞ்சிக்கிங்க. ஆனால் இங்கே நான் டயக்ராமில் சின்னதாக வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு ஆக்சுவலாக ரெண்டும் பார்த்தீங்கன்னா சேம் சைஸஸ் தான் இருக்கும். இப்போது ரெண்டு பக்கமும் லோடு கொடுத்தீங்கன்னா எப்படி பெண்ட் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இட் வில் பெண்ட் லைக் அன் ஆர்க் ஆஃப் த சர்க்கிள். ஸோ அந்த மாதிரி இங்கே டயக்ராமில் ஓகே ஃபைன் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இட் வில் பெண்ட் லைக் த ஆர்க் ஆஃப் த சர்க்கிள். அதே பீம் தான். This end is A. You can use a different color. This end is A. This end is B. Now the center வந்து என்ன வச்சுக்கன்னா F. இங்கே பார்த்தீங்கன்னா டபிள்யூங்கிற ஒரு லோடை கொடுக்குறேன். ஸோ யூ கேன் கால் திஸ் இஸ் அ டபிள்யூங்கிற வெயிட்டு. அதே சேம் வெயிட்டை தான் எங்கே கொடுக்குறேன்னா அதர் ரெண்டுலையும் கொடுக்குறேன். ஸோ யூ ஆர் காலிங் திஸ் இஸ் ஆல்சோ யூ கேன் டேக் this is also W, the same weight. இப்போ இதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி என்னன்னு சொன்னோம்னா, இப்போ டபிள்யூங்கிற வெயிட் வந்து என்ன ஆகுனா இட் வில் ஆக்ட் டவுன்வர்டு. ஸோ திஸ் இஸ் ஆக்டிங் டவுன்வர்டு. அப்படின்னா தட் இஸ் ஆக்ஷன் ஃபோர்ஸ். ரெண்டு டபிள்யூ டவுன்வர்டு நோக்கி ஆக்ட் ஆகிறதால அந்த பீம் இப்படி பெண்ட் ஆகுது. அந்த நெய்ஃப் எட்ஜஸில் என்ன இருக்குன்னா அதே சேம் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அப்படின்னா இந்த நெய்ஃப் எட்ஜ் இங்கே ஆக்ஷன் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷன் தான், தேர் இஸ் அன் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இல்லைன்னா இது பெண்ட் ஆகாது. ஸோ யூ கேன் கால் தேர் இஸ் அன் ஆப்போசிட் அண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். யூ கேன் கால் மேபி எஃப்ஆர். எஃப்ஆர் மீன்ஸ் ரியாக்ஷன் ஃபோர்ஸ். இங்கே இருக்க பாயிண்ட் எஃப் வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ பாயிண்ட். ஸோ யூ ஆர் ஜஸ்ட் ரவுண்ட் ஆஃப் த பாயிண்ட் ஏபிசி தேர் பாயிண்ட் ஜஸ்ட். அப்படின்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க நைஃப் எட்ஜஸில் ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும் எஃப்ஆர். இந்த டச்சிங் பாயிண்ட் தான் என்னன்னு சொன்னால் திஸ் பாயிண்ட் இஸ் சி, திஸ் நைஃப் எட்ஜஸ் பாயிண்ட் இஸ் டி. ஸோ அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பெண்ட் ஆகலாம். இதுதான் நம்ம என்னன்னு சொன்னால் தட்ஸ் அ நான் யூனிஃபார்ம் பெண்டிங். யூ கேன் ஜஸ்ட் ஷேர் திஸ் கலர். திஸ் அ பீம் ஆஃப் ஸ்கேல். அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் ஒன் கொஸ்டின், வாட் இஸ் அ எக்ஸ்டர்னல் பெண்டிங் மொமெண்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். நம்ம என்ன கொஞ்சம் கீழே கொண்டு வரலாம். What is the external bending moment of the beam? About the point, some point பொறுத்து நம்ம external bending moment கண்டுபிடிக்கிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு பெண்டிங் மொமெண்ட் ஆஃப் த மொமெண்ட்னா என்னன்னு சொன்னால் மொமெண்ட் ஆஃப் த கப்பல்னா என்னன்னு சொன்னால் இங்கே பெண்டிங் மொமெண்ட் ஆஃப் த பீம் நான் என்னென்னு கால்குலேட் பண்ண போகிறோம். அபவுட் த பாயிண்ட் எஃப் என்னன்னு கால்குலேட் பண்ணுறோம். அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி மொமெண்ட்னா என்னன்னு தெரியும். த ஃபோர்ஸ் as well as the perpendicular distance between the point of interest, the product of the force time the point of interest. ஆனால் இங்கே எஃப்ங்கிற பாயிண்ட்டை பொறுத்து ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஒன்று வந்து ஆக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்சேஷன் டியூ டு கிராவிட்டி டவுன்வர்ட் டைரக்ஷன். அந்த நெய்ஃப் எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் அன் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அப்வர்ட் டைரக்ஷன். அப்புறம் ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்படின்னா தேர் இஸ் அன் டூ மொமெண்ட். அப்படின்னா வாட் இஸ் த ரிசல்டன்ட் எக்ஸ்டர்னல் பெண்டிங் மொமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா த ரிசல்டன்ட் எக்ஸ்டர்னல் பெண்டிங் மொமெண்ட். யூ கேன் ஜஸ்ட் யூஸ் த வேர்ட் ரிசல்டன்ட். ஸோ resultant external bending moment என்னன்னு கேட்டிங்கன்னா that will be equal to ஒரு ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ், the
இதோடைய லென்த் எவ்வளோன்னு வச்சுன்னா, அதாவது the length between the knife edges C and D அந்த பாயிண்ட்க்குள்ள இந்த லென்த் என்னன்னு வச்சுன்னா, this will taken care, this is a L. இந்த லென்த் என்னன்னு வச்சுன்னா, this is A. இந்த ஏக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். அதே போல ரைட் ஹேண்ட் சைடும் பார்த்தீங்கன்னா, இந்த டிக்கும் அந்த எட்ஜஸ்க்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து A, the perpendicular distance. இப்போ ரிசல்டன்ட் பெண்டிங் மொமெண்ட், அதாவது மொமெண்ட் ஆஃப் த பீம் about the point F என்னன்னு கேட்டிங்கன்னா, the distance AF time the action force as well as another moment due to the reaction force CF time FR. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, the action force downward direction at ஏங்கிற பாயிண்ட்ல இருக்கு. ஏங்கிற பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகா தெரியுது. So the force time the perpendicular distance. அப்பனா the action force W, that is downward direction. Fங்கிற பாயிண்ட் பொறுத்து இந்த perpendicular distance எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா இட்ஸ் AF. அது எவ்வளோன்னு தெரியாது, ஜஸ்ட் the distance it is AF. ஸோ இதுதான் என்னன்னா the moment of the external moment of the beam about the point F. இன்னொரு ஃபோர்ஸ் என்னன்னா, the knife edgesல ஆக்ட் ஆகுது. ஸோ அது எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா, it will be opposite to the downward force, the downward weight. So you got to put the minus sign. That reaction, அதாவது action force, it's equal to the reaction force. அதையும் நம்ம என்ன வச்சுக்கலாம்னா reaction force Wன்னு வச்சுக்கலாம். ஆனால் the perpendicular distance பார்த்தீங்கன்னா, now it's a CF or FC. ஸோ இதுதான் உங்களுக்கு என்னன்னா the resultant bending moment of the left hand side part of the beam. அப்படின்னா W நாம என்னன்னு வச்சுக்கலாம்னா, you got taken the commonly out, you can factorize this equation. இதை காமனாக வெளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளார என்னன்னா AF minus CF அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா, இந்த AFலேருந்து CF கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ரிசல்டன்ட் டிஸ்டன்ஸ் என்ன ஆகும்னா, இட்ஸ் ஈக்குவல் டு AC. அந்த AFலேருந்து ஜஸ்ட் சிஎஃப் கழிச்சிருங்க, மீதி இருக்கிறது அந்த ஏசி மட்டும் இருக்கும். அந்த ஏசியோட டிஸ்டன்ஸ் அவங்களுக்கு என்னன்னு தெரியும்னா, தட் W இன்ட்டு ஏசி ஈக்குவல் டு W இன்ட்டு ஏ. ஸோ இதுதான் எக்ஸ்டர்னல் பெண்டிங் மொமெண்ட். ஏன்னா நம்ம எக்ஸ்டர்னல் லோடு கொடுக்கறதால அது பெண்ட் ஆகுறது. அப்படின்னு இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம், வாட் இஸ் த இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட் ஆஃப் த பீம் டு பேலன்ஸ் திஸ் எக்ஸ்டர்னல் பெண்டிங் மொமெண்ட்? அது ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். பெண்டிங் ஆஃப் பீம்ஸில் the internal bending moment of the beam is equal to internal bending moment of the beam is equal to the y Young's modulus time the geometrical moment of inertia I divided by the radius of the curvature. இதுதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ ஹியர் I represents the geometrical moment of inertia. இந்த ரிசல்ட்டை நம்ம திரும்ப டெரிவ் பண்ண போகிறதில்ல. என்னுடைய ப்ரீவியஸ் லெக்சர் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும், அதில் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஜியாமெட்ரி I is a geometrical moment of inertia or is a radius of the curvature. Radius of the curvature, then y is a Young's modulus of the beam. Young's modulus of the beam. ஸோ அப்படின்னா அட் ஈக்லிபிரியம் நான் லோடு கொடுத்த பிறகு என்னுடைய அந்த பெண்டான பீம் ஈக்குவல்பிரியமில் இருந்துச்சுன்னா, அதாவது எந்த ஒரு ஆசோலேஷனோ இல்லை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸோ இல்லாத அப்படியே ஸ்டேபிளாக நின்றுச்சுன்னா, அதுதான் ஈக்குலிபிரியம் பொசிஷன் சொல்லுவாங்க. அப்போ த எக்ஸ்டர்னல் பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவல் டு இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட். அப்படின்னா எக்ஸ்டர்னலாக ஒரு லோடு கொடுக்குறேன், அதோடைய பெண்டிங் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு த இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட் அட் ஈக்குலிபிரியம். ஸோ யூ கேன் மேக் ஒன் மோர் at equilibrium.
the internal bending moment equal to the external bending moment. அப்போ internal bending moment already yi divided by r. So this is y, capital Y, capital I divided by r. That should be equal to, just now we found what is the external bending moment. அது வந்து equation number 1 எடுத்துக்கலாம், w times a. இது வந்து equation number 2 எடுத்துக்கங்க. So from the equation 1, the external bending moment, the load times the a. This is a way you can measure the in equilibrium the Young's modulus. இன்னும் கொஞ்சம் இதில் எக்ஸ்டென்ஷன் இருக்குது, நான் சொல்கிறேன். நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக மெஷர் பண்ணும்போது டிப்ரெஷன் தான் மெஷர் பண்ணுவோம். அதாவது அந்த லோடு கொடுக்க கொடுக்க அதனுடைய ஹைட் எவ்வளோ, அதாவது அந்த சென்டர், இந்த ரெண்டு பக்கமும் லோடு கொடுக்க கொடுக்க இது பெண்ட் ஆகிட்டே இருக்கும் ஸ்கேலு. அப்போ வந்து இந்த சென்டர் வந்து என்னென்னா மேலே போயிட்டே இருக்கும். அப்படின்னா இந்த எலிவேஷன் தான் அங்கே உயர்ந்துக்கிட்டு இருக்கும். ஸோ இப்போது நான் என்ன செய்கிறேன்னா, நான் அந்த வந்து ஒரு பெரிய சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மேலே இருக்க டயக்ராம் பார்த்தீங்கன்னா சிடி, இந்த சிடி தட் இஸ் த ஆர்க் ஆஃப் த சர்க்கிள். அந்த பெண்ட் ஆகிற பீம்ல அந்த சிடிக்கும் இடைப்பட்ட அந்த ஷேப் எப்படின்னா இட் வில் பி லுக்கிங் லைக் ஆர்க் ஆஃப் த சர்க்கிள். அப்படின்னா ஒரு பெரிய சர்க்கிளாக அதை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா எப்படி வரும்னா, ஸோ ஹியர் நான் அதை இங்கே ட்ரா பண்ணி காமிக்கிறேன். எஸ், இந்த மாதிரி பெரிய சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு சிடிங்கிற பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. அதாவது இங்கே ஒரு நைஃப் எட்ஜஸ், இங்கே ஒரு நைஃப் எட்ஜஸ் இருக்குது. ஸோ இதை வந்து என்னென்னா சி, இது வந்து டிங்கிற பாயிண்ட், இது வந்து சென்டர் ஆஃப் த பீம் எஃப்னு சொன்னோம். இந்த சிக்கும் டிக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொன்னால் எல்னு சொன்னோம். நான் என்னென்னா ஒரு பர்பண்டிகுலர் லைனை எஃப்ல வந்து ட்ரா பண்ணுறேன். எக்ஸாக்டாக பர்பண்டிகுலராக இல்லை, பட் you can just consider this is a perpendicular line. Okay, நார்மலாக ட்ரா பண்ணாலே வருது. ஸோ இந்த எஃப்ஜி இங்கே, அதாவது எஃப்ஜி இஸ் அ பர்பண்டிகுலர் டு த சிடி. சென்டர் பாயிண்ட்டை என்னென்னு எடுத்துக்கலாம்னா ஹச்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த சிக்கும் டிக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் எல்னு சொன்னோம். அப்படின்னா ஆஃப் ஆஃப் த, அதாவது மிடில் ஒரு லைன் வரைஞ்சிருக்கிறதால இந்த சிஹெச் அதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்ன L/2. த லென்த்தில் ஆஃப் ஆஃப் த பீம் இருக்கும். இந்த ஹச்டி இஸ் த நெக்ஸ்ட் ஆஃப் ஆஃப் த பீம். இதோட எலிவேஷன், அதாவது அந்த ஹச்சில் இருந்து அந்த மேல் நோக்கி பெண்ட் ஆகிறதா நம்ம என்னன்னு சொல்லலாம் அந்த எலிவேஷன் ஆஃப் த பீம். ஏன்னா ரெண்டு பக்கமும் லோட கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன மேல் நோக்கி பெண்ட் ஆகும். அப்படின்னா ஹச்எஃப் இது இந்த எலிவேஷன் ஒய் டைரெக்ஷன் யூஸ்வலாக இந்த பக்கம் இருக்குங்கிறதால, அதாவது நம்ம நார்மலாக கிராஃபாக இருந்துச்சுன்னா y ஆக்சிஸ் எப்பவுமே வெர்டிகலாக ட்ரா பண்ணுவோம். அதனால் இந்த எலிவேஷனை என்னன்னு வச்சுக்கிறேன்னா ஒய்னு வச்சுக்கிறோம், இந்த எலிவேஷன் டிஸ்டன்ஸ். அப்புறம் வாட் இஸ் த ஹச்ஜி? நம்ம ஆல்ரெடி என்ன செஞ்சோம்னா அந்த ஆர்க்கை வந்து ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளாக பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் வந்து இங்கே இருக்கிறதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, திஸ் இஸ் அ ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள், this is another radius of the circle, the bigger radius. Now what is the hg? The distance hg என்ன சொல்லணும் 2r, அண்ணா diameter of the circle. நம்ம அந்த fங்கிற அந்த சென்டர் பாயிண்ட் சென்டர் வழியாக பாஸ் ஆகிறதால அதை வந்து fg வந்து என்ன சொல்லணும் diameter of the circle. அப்படின்னா அந்த 2rல இருந்து y மேலே இருக்க அந்த எலிவேஷனை கழிச்சிட்டோன்னா என்ன வரும்னா GH. அப்படின்னா you got to subtract the elevation. ஸோ இந்த மாதிரி ரெண்டு, அதாவது ஒரு கார்டு அந்த ஒரு டயமீட்டர் பர்பண்டிகுலராக பைசெக்ட் பண்ணுச்சுன்னா ஃப்ரம் த சர்க்கிள் ஆர் ஃபார் ஏ சர்க்கிள் யூ got to யூஸ் திஸ் ரூல். இது வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் ஃப்ரம் த சர்க்கிள் ப்ராப்பர்ட்டி, the product of
த கார்டு, அதாவது அந்த பர்பெண்டிகுலர்ல ஹச்ங்கிற பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. த ப்ராடக்ட் ஆஃப் த சிஹெச் டைம் ஹச்டி, அந்த சிஹெச் லென்த், அதாவது ஆஃப் ஆஃப் த லென்த் ஆஃப் த கார்டு டைம்ஸ் த நெக்ஸ்ட் ஆஃப் ஹச்டி இஸ் ஈக்குவல் டு, இது எதனுடைய ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, the product of the FH, அதாவது அந்த elevation from the H, அந்த பாயிண்ட்ல இருந்து டைம்ஸ் H டைம் the G, அந்த சர்க்கிளோட another எண்டுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து எப்பவுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம பார்க்கணும். அதாவது நம்ம என்ன செஞ்சோன்னா திஸ், அதாவது வேற ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். யா, அதாவது the product of CH times HD is equal to the product of this quantity FH times the HG. இந்த ரெண்டுடைய லென்த் ப்ராடக்ட்டும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கும். இதை நம்ம சொன்னோம். ஸோ இப்போ நம்ம என்ன சொன்னால் சிஹெச்சோட லென்த் என்னன்னா L/2, அது நமக்கு தெரிஞ்ச வேல்யூ தான். ஹச்டியும் என்னன்னா L/2 is equal to FH என்ன வருதுன்னா the Y, HG என்ன வருதுன்னா 2R minus Y. அதுக்கு முன்னாடி நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் ஈக்குவேஷன் என்னன்னு வச்சுக்கலாம், 3ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி 2 ஈக்குவேஷன் எடுத்துருக்கோம். யூ ஹேவ் டு டேக்கன் திஸ் ஈக்குவேஷன் நம்பர், இட்ஸ் 3. இப்போ இதை ரைட் ஹேண்ட் சைடு மல்டிப்ளை பண்ணுங்க. y into 2r, இட்ஸ் 2yr. y into minus y, it will be y square. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா l square by 4. ஏன்னா l square divided by 2, 2 are 4. இங்கே வந்து ஒரு அப்ராக்சிமேஷன் பண்ணுறோம். இஃப் த எலிவேஷன், அதாவது அந்த மேலே நோக்கி அந்த ஆகிற அந்த எலிவேஷன், அந்த பெண்ட் ஆகிறது, இஃப் இட் இஸ் மச் ஸ்மால், y is much less than maybe 1 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, then y square is so small. Now square of the y, it will be even so small. So you can approximate this value 0. Just you can neglect this y square. அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா 2yr L square by 4. ஆனால் எனக்கு இங்கே என்ன இருக்குன்னா எலிவேஷன் நான் இங்கே கொண்டு வரேன். ஏன்னா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் செய்யும்போது என்னென்னா ஒரு டேபிளில் வச்சு செய்வோம், பெண்ட் ஆகும். அது பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் ஸ்கேலாக இருக்கும், ரொம்ப லென்த்தாக இருக்கும். அந்த 1 மீட்டர் ஸ்கேல் பெண்ட் ஆகும்போது அங்கே போய் நம்ம என்ன மெஷர் பண்ண முடியாதுன்னா டேபிளுக்குள்ளார ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் மெஷர் பண்ண முடியாது. அதனால தான் ஈக்குவேஷன் நம்பர் 3ல பார்த்தீங்கன்னா இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் டினாமினேட்டரில் இருக்குது, அதை நம்மளால் மெஷர் பண்ண முடியாதுல்ல. We have to need the substitution for the radius of the curvature. அதனால தான் நம்ம என்ன செய்யணும்னா இந்த சர்க்குலர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அந்த எலிவேஷனை இங்கே கொண்டு வரோம். ஏன்னா எலிவேஷன் ஈஸியாக நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் யூஸிங் த மைக்ரோஸ்கோப். ஸோ அப்படின்னா the 1/r நமக்கு இங்கே தேவை. ஏன்னா ஈக்குவேஷன் நம்பர் 3ல பார்த்தீங்கன்னா y/r, the 1/r லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. அதனால் இந்த ஈக்குவேஷன் என்ன செய்யணும்னா, இப்போ டெரிவ் பண்ணியிருக்க ஈக்குவேஷன் 1/r, அதாவது r மட்டும் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க. அது எப்படி இருக்குன்னா 1/r இருக்கணும். நான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க r லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தோம்னா இட் வில் கிவ் 1/r ப்ராடக்டில் இருக்கும் வித் L square by 4. இந்த L square by 4 ரைட் ஹேண்ட் சைடு புஷ் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்னா 2y 4 divided by L square. அந்த 2 into 4 என்னன்னு சொன்னா 8y divided by the L square. Why is now the depression or elevation of the scale? But இங்க என்னன்னா upward depression or elevation in the upward direction. இதுதான் 1/r. இதில் எதுல சப்ஸ்டிட் பண்ணோம்னா just you need to substitute this value. Substitute this in equation number 3. Substitute பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ you have to substitute the equation number 3. You will get an expression yi divided by r equal to wa. equation number 3ல என்ன இருக்குன்னா 3ல the Young's modulus time, the geometrical moment of initial time, the radius of the curvature equal to w time a. இதில் 1/r, அதாவது yi மட்டும் வச்சுக்கோங்க. இந்த 1/rக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 8y divided by L square is equal to w time a. wனா வெயிட்னு தெரியும். வெயிட் ஈக்குவல் டு நான் எவ்வளோ மாஸ் போகிறோம்
times acceleration due to gravity. இதுதான் என்னன்னா அந்த weight on the both end. அப்பனா இதை சப்ஸ்டிட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்னா the Young's modulus time geometrical moment of inertia 8y the elevation divided by L square the length between the two knife edges time mg times a. அப்படின்னா a is a measurable quantity. மாஸும் உங்களுக்கு மெஷர் பண்ணிடலாம். excited due to gravity என்னன்னு தெரியும். The geometrical moment of inertia வந்து given geometry you can measure it. Rectangular scale இருந்தால் இது ஈஸியாக மெஷர் பண்ணிடலாம். எலிவேஷன் வந்து மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி எக்ஸ்பெண்டலாக இதை எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி தருவாங்க. இல்லைனா நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். L is the length between the two knife edges. அப்போனா what is the Young's modulus ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். Therefore the only one unknown quantity here the Young's modulus. The y is equal to mg a the L square மேலே போயிடும் divided by மேலே இருக்குன்னா I 8y or 8y the depression divided by the I geometric moment of inertia. இதை நீங்கள் ஈஸியாக நீங்கள் என்ன செய்யணும்னா கண்டுபிடிக்கலாம். ஸோ இதான் என்னன்னு சொல்லலாம் ஈக்குவேஷன் நம்பர். யூ கேன் டேக் திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 4. இதனுடைய யூனிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி யூ கேன் ஈஸிலி மெஷர் வாட் இஸ் த Young's modulus ஆஃப் த பீம் யூஸிங் த யூனிஃபார்ம் பெண்டிங் மெத்தட். ஸோ சப்போஸ் கொடுத்துருக்க பீம் வந்து ரெக்டாங்குலர் பீமாக கிராஸ் செக்ஷன் பீமாக இருந்தால் சப்போஸ் டேக் த ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன் பீம். மோஸ்ட்லி லேபில் என்னென்னா இதுன்னு தருவாங்க. அதனுடைய ஜாமெட்ரிக்கல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் BdQ/12. அதே சர்க்குலராக இருந்தால் என்ன வரும்னு சொல்லியிருக்கேன். ஸோ மோஸ்ட்லி நம்ம லேபில் என்ன இருக்குன்னா ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன் பீம் இருக்குது. அதனுடைய ஐயோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா the Young's modulus is equal to the mg a L square divided by 8y இங்கே என்ன வரும்னா BdQ divided by 12. இது வந்து 2 4s are 8 3 4s are 12. அந்த 3 எங்கே போயிடும் நியூமரேட்டரில் போயிடும். ஸோ 3 mg a L square divided by 2y BdQ Newton per meter minus 2. So this is the Young's modulus of the rectangular beam, the cross section of the rectangular beam by using the not non-uniform, it's a uniform bending method. So இந்த வகையில் நீங்கள் என்ன செய்யலாம்னா you can find what is the Young's modulus of the rectangular cross section beam using the uniform bending method. So this is a theory. Next classல நம்ம என்ன பார்ப்போம்னா how we can do the theory for the non-uniform bending.